இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்காங்க. எதுக்காகனா மொத்த டிக்கெட்டையும் வந்து நாமினேஷன் கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்காங்க. அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த ஓப்பன் நாமினேஷன்லயும் சில பேர் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அது என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை போட்டு எல்லாம் குத்துன்னு குத்துறாங்க. இந்த வீட்டுக்குள்ள உன்னால இருக்க முடியாது, இருக்கிற தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் குத்துன்னு குத்துறாங்க. சாண்ட்ராவோட ஃபேஸ்ல தான் அதிகமான பெயிண்ட் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அதாவது கூட இருந்த கமருதீனே சாண்ட்ரா மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஏன்னா மத்தவங்க அடிச்சா கூட பரவாயில்ல, கமருதீன் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தான் சாண்ட்ராக்கு. அவனுக்கே எவ்வளவு இரிட்டேட் ஆச்சுன்னா சாண்ட்ரா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இந்த ஓப்பன் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொடுத்திருக்கிறது எல்லாரும் தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஓட் போடுங்கடா அப்படின்றது தான் விஜய் சேதுபதி ஒவ்வொரு வீக்கெண்டும் சொல்லுவாரு. இந்த மாதிரி நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வர மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுல ஒரு மிஸ்டேக் பண்றானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது ஃபுல் டீடைலும் பாத்தீங்கன்னா டீடைலா பார்க்கலாம்.